வணக்கம், இது உங்கள் கேலக்ஸி அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்கும். அதில் யூனிட் 5ன்றது இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரிவைஸ்ட் எடிஷன், அதாவது 2024ஓட ரிவைஸ்ட் எடிஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசியில் நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி அதிலிருந்து அதை கம்பைல் பண்ணி ரெடி பண்ண மெட்டீரியல் தான் இது. ஸோ இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்தியன் அரசியலமைப்பு அப்படின்னுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் ஒரு 16-17 டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. பட் அதை நம்ம கண்டென்ட் வைஸ் பிரித்து ஒரு 37 டாப்பிக்காக வந்து ரெடி பண்ணி சிம்பிளிஃபைடாக ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் தான் நம்ம ஆல்ரெடி எல்லா மெட்டீரியலும் மென்ஷன் பண்ண மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஆல்ரெடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி ஆக்ட்ஸ்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஈஸியாக ரிமெம்பர் ஆகணுன்றதுக்காக. இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்னா அதனோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், அதில் நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்னு சொல்ல முடியாது. டிஎன்பிசியில் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸுக்கான இந்தியன் பாலிட்டி அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். அதே போல் பார்ட்ஸு, ஷெடியூல்ஸு, அதாவது பகுதி, அட்டவணை, இதெல்லாம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், அதனோட பாயிண்ட்ஸ் என்னென்ன அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கடைசியாக ரீசெண்டாக நடந்த அப் டு 2023 மேடான அந்த 106 அமெண்ட்மெண்ட் வரலையும் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ட் 1ல் எடுத்துக்கிட்டோம்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இயர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. 1906 குஜராத், 1963 நாகாலாண்ட். ஸோ இந்த மாதிரி இயர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ்க்கு பக்கத்துலேயும் அதனோட தமிழ் மொழியாக்கம் அதை வந்து கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை, இது மாதிரி. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அதனோட இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் இருக்கும், கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கமிஷன், செகண்ட் பேக்வேர்ட் கமிஷன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கேசஸ் எல்லாமே மென்ஷன் ஆகி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ரீசெண்டாக இந்த ரைட் அகெயின்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கோம். அது எந்தெந்த ஆர்டிக்கல் கீழேனா ஆர்டிக்கல் 14 and 21. ஸோ இப்போ நடந்த ரீசன்ட் இன்ஃபர்மேஷனோட எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆர்டிகல்ஸ் தெரியும். ஆனால் இப்போ வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துட்டு, காந்தியன் பிரின்சிபலில் ஆர்டிக்கல் ஒரு 4 கொடுத்துட்டு, அப்புறம் சோஷியலில் 1 கொடுத்துட்டு, இதில் வந்து எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்றதுனால கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபலில் என்னென்ன ஆர்டிக்கல் வரும், காந்தியன் பிரின்சிபலில் என்னென்ன ஆர்டிக்கல் வரும், லிபரல் ஆர் இன்டெலெக்சுவலில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த கொஷின்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேசஸ் இருக்கும். ஸோ சங்கர பிரசாத் கேஸ், கோலக்நாத் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தையை வந்து கேசவானந்த பாரதி கேஸில் தான் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடாக என்னென்ன கேசஸ்லாம் இருக்குது, அதனோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தனியாக கொடுத்துருக்கோம்.
ஸோ அதே போல் தான். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, கடைசியாக சேஞ்ச் பண்ண அமெண்ட்மெண்ட்ஸில் என்னென்ன மாற்றினாங்க அப்படின்றத கொண்டும் நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனோட கமிஷன்ஸ் அதே போல் எல்லாத்துலேயுமே சரி, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லோரும். அதாவது குவாசி ஃபெடரல்னு கேசிவிஆர் கூட சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லா கிரிட்டிசிசம் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது இதுவரையிலையும் இருக்க பிரசிடெண்ட், அதாவது திரௌபதி முர்மு இப்போ அவங்க எத்தனாவது பிரசிடெண்ட் அப்படின்றத வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட் லிஸ்ட்டும் இருக்கும், அதே போல் சீஃப் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டும் இருக்கும். அதே போல் ஆர்டிகல்ஸை வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ரைம் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன ஆர்டிகல் வரும், சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன ஆர்டிகல் வரும். அதாவது ஆர்டிகல் 74னா இது 163, அதாவது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து சீஃப் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 1920 அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன யாராக இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சேம் எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக ரிமெம்பர் ஆகுன்றதுனால தான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணோன்னா மணி பில்லில் என்னென்ன மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் பில்லில் என்னென்ன இருக்குது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம், பிரசிடெண்ட் என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு டாபிக் முடிஞ்ச பிறகும் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு தட், அதாவது ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஆர்டிகல் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆர்டிகல் ரிலேட்டட் டு யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக் முடிஞ்ச பிறகும் இந்த மாதிரி ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரிலேட்டட் டு பார்லிமெண்ட், அதாவது இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, இல்லை கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றதுனால போல்ட் பண்ணி அந்தந்த ஆர்டிக்கலை தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பார்ட் முடிஞ்ச பிறகும் அதனோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேரிசன். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கல் வரும், கவர்னருக்கு என்ன ஆர்டிக்கல் வரும், அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் சொல்கிற ஆர்டிக்கல், எலெக்ஷனை சொல்கிற ஆர்டிக்கல், ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கம்பேர் ஆகியிருக்கும். ஸோ அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன கமிட்டிஸ் வரும், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டியும் என்னென்ன பண்ணாங்க, அவங்க என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, அந்த ரெக்கமெண்டேஷனில் எது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு எது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக போல்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ்க்கும் முனிசிபாலிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அடுத்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்ன, அதாவது நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடிஸ்கெல்லாம் என்னென்ன வரும், சில டைமில் வந்து ஒரு 4 பாடிஸ் கொடுத்துருவாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஃபினான்ஸு, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எது கான்ஸ்டியூஷன் பாடி, எது நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸு, மைனாரிட்டிஸ், உமன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இதில் லோகாயுக்தா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த இயரில் ஃபார்ம் ஆச்சு அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு, அதனோட சேர்மன்ஸ் யார், அதனோட வைஸ் சேர்மன் யார், எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதனோட ரீசன்ட் சேர்மன் அப் டு இப்போ இருக்க ரீசன்ட் சேர்மனோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே போல் தான் ஒரு டாபிக்ஸுக்கு பின்னாடியும் அதனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி போல்ட் பண்ணி எது தேவையோ அதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த வருஷம்லாம் எந்தெந்த அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு, இப்போ கடைசியாக 17th ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடந்தது, இப்போ அடுத்து 18th நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ உமன்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து உங்களுக்கு பின்னாடி யூனிட் 9க்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ எல்லா ஸ்கீம்ஸும் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இதை எல்லாமே முடிஞ்ச பிறகு தனியாக, அதாவது எந்தெந்த வருஷம் எதை நம்ம அடாப்ட் பண்ணோம், அதாவது நம்மளோட நேஷ்னல் சிம்பல்ஸை எப்பப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்றதையும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுலேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இப்போ கண்டிப்பாக கேட்குறாங்கன்றதால எல்லாமே நேஷ்னல் ட்ரீ, ஃப்ளவர், ஃப்ரூட்டு, பேர்டு, அனிமல்ஸ், ரிவர்ஸ், ஹெரிட்டேஜ் அனிமல் என்ன, நேஷ்னல் அந்தம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, நேஷ்னல் சாங் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, நேஷ்னல் கரன்சி எப்போ அடாப்ட் பண்ணாங்க, இப்போ கடைசியாக நேஷ்னல் ஹாலிடேஸ், நேஷ்னல் ரெப்டைல் வரலையும் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கடைசியாக நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, இல்லை இதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 177 பேஜஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து டிஎன்பிசியோட இந்தியன் பாலிட்டி யூனிட் 5ஓட மொத்த சிலபஸையும் கம்பைல் பண்ணி தான் இருக்கும். தேங்க்யூ. ரீசெண்டாக டிஎன்பிசி அவங்களோட ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஏஓ அண்ட் ஏஇஓவோட நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேலக்ஸி அகாடமியில் இப்போ ஃபார் போத் ஏஓ அண்ட் ஏஇஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்டீரியல்ஸும் ஃபுல்லாக அப்டேட் ஆகி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.